இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோட ரியாலிட்டி என்ன அப்படின்றது பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களே ஓனா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம, அவங்களே அந்த கதை எழுத ஆரம்பிப்பாங்க. சீன்ஸ் எழுதுவாங்க, ஸ்கிரீன் பிளே எழுதுவாங்க, கேரக்டரைசேஷன் எழுதுவாங்க, டயலாக்ஸ் எழுதுவாங்க. யாரும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இண்டிவிஜுவலா அவங்களோட ரூம்ல வந்து இது மொத்தமா வந்து எழுதிடுவாங்க. மத்த பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 அசிஸ்டன்ட்ட வச்சு எழுதுவாங்க. ஆனா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களோட ரியாலிட்டி வந்து அவங்களே மொத்தமா வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. எழுதிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, லொகேஷன அவங்களே போய் பார்ப்பாங்க ஆளுங்கள வச்சு. அவங்களே சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு ஆடிஷன் வந்து எடுப்பாங்க. அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் அவங்களே பிரிச்சுப்பாங்க. ஸ்டோரி போர்ட அவங்களே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இந்த சீனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டீஸ் வேணும், என்ன காஸ்டியூம் வேணும், என்ன கலர்ல இது சொன்னா கம்மியாகுன்ற மொதற்கொண்டு எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் யாரோட டிபெண்ட் இல்லாம அவங்களே எல்லா ஒர்க்கும் வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னா ரைட்டர், டைரக்டர் கிடையாது. இந்த விஷயங்களுக்கு செலவாகுற எல்லா விஷயங்களுக்கும் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒரு ஆடிஷன் வச்சா கூட அந்த இடத்துல காசு செலவாகுனா கூட அவங்களோட ஓன் மணியை வந்து போட ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ரியாலிட்டியா வந்து இருக்கு. ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நல்ல ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ப்ரொடியூசர் கண்டிப்பா கிடைச்சிருவாங்கன்னு கேட்டா எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கதை நல்லா இருக்கு. ஆனா இதை ப்ரொடியூஸ் பண்ண எப்படி காசு வரும் அப்படின்ற தாட்ல தான் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரகிள் என்ன இருக்குன்னா, அவங்க வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்டோரி அவங்க ரைட் பண்றாங்கன்னா நிறைய டைம் எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு லொகேஷன் போறாங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அவங்களே வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் அதிகமா செலவாகுது. நேரங்கள் தான் அதிகமா வந்து செலவு ஆரம்பிக்கும். ரியாலிட்டியில ப்ரொடியூசரும் ஆக்டர் இல்லாத படங்களை சப்போர்ட் பண்றதுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தெரிஞ்ச பர்சன் கிட்ட காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிச்ச காசை வச்சு அவங்க படம் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ரைட் டைம்ல ரைட் பர்சன் வந்து கிடைக்கணும். ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க மட்டும் தனியா இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. அவங்க ஹையர் பண்ற ஒரு கேமராமேனோ, ஆர்டிஸ்டோ, டெக்னீஷியன்ஸோ யாராச்சும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா, கோ ப்ரொடியூசர் மாதிரி கண்டிப்பா ரெடி பண்ணி அவங்க படம் எடுத்து முடிக்கலாம். முதல்ல அவங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு நெட்வொர்க்கை ரெடி பண்ணணும். அவங்களுக்கு தேவையான பர்சனை அவங்க புடிக்கணும். அப்படி புடிச்சா மட்டும் தான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் வந்து கண்டிப்பா அது முடியுமே. இண்டிவிஜுவலா ஒரு டைரக்டர் மட்டும் ஒரு படத்தை முடிக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. அவங்க கிட்ட சோர்ஸ் இருந்துச்சுன்னா முடியும். அவங்க கிட்ட சோர்ஸ் இல்லாம இண்டிபெண்டன்ட்டா அவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா முடியாது. அதுக்கு நீங்க ஒரு நெட்வொர்க்க உருவாக்கணும். அந்த ஆர்டிஸ்ட், கேமராமேன் அவங்க கிட்டலாம் பேசி, நீங்களும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்படின்ற விஷயங்கள கேட்டா மட்டும் தான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு சாத்தியமா வந்து ஆகும். ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ரியாலிட்டியா என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஒண்ணுமே நம்மளுக்கு நடக்க மாட்டுது அப்படின்னு யோசிப்பாங்க. முதல்ல நீங்க ஒரு நெட்வொர்க்க கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்க. நீங்க யாருன்றத கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்கள தேடி ஒரு நெட்வொர்க் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட பேஜ வந்து ஃபாலோ பண்ணுங்க.